Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல நவராத்திரிக்காக ஒரு சூப்பரான நியூ ஐடியா தான் பார்க்க போறோம். இது என்ன நியூ ஐடியான்னு இப்ப நான் சொல்லல. ஏனா இதோட full finishing அடுத்த வீடியோல தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரும். இவ்வளவு பெரிய வீடியோ ஒண்ணா அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம பேஸ் மட்டும் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம பாருங்க. இந்த நியூ ஐடியாவோட பேஸ் பின்றதுக்கு 8 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் வரிசையா ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ண போறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுக்கோங்க போதும். ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயரை சரி சமமா மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும். அதில் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா அதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலேயும் கீழேயும் இருக்கு இல்லையா இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 5 ஒயர் வரைக்கும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். மீதி 3 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ 5 ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா இன்னும் 3 ஒயர் தான் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பண்ண 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ஒயர் இருக்கணும். அடுத்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும் கீழ் பக்கத்தில் ஒரு வரிசையும் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்றதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இதோட செகண்ட் பார்ட் 1 or 2 டேஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் எப்படி நாட் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு அந்தளவுக்கு வேலை இல்லை. செகண்ட் பார்ட்டில் தான் நிறைய ஒர்க் இருக்குது. கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் வரும். ஒன்றா தான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். 1.5 மணி நேரம் வீடியோவை போட வேண்டாமே அப்படின்றதுனால 2 பார்ட்டாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகினருக்காக இந்த 2வது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னுறதை பார்க்கலாம். அடுத்த வரிசை இதே மாதிரி பின்னிக்கோங்க. ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். மூணாவது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த 3வது வரிசையில் ஒரு 4 நாட் போட்டு காமிக்கிறேன். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 3வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பக்கம் 2 வரிசை பின்னோம் இல்லையா அதே மாதிரி கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை பின்னணும். இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் நாட் போடணும். அது எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 4வது வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டோட்டலாக 4 வரிசை பின்னி இருக்கும். அடுத்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும் கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் பின்ன போகிறோம். இந்த 2 வரிசையில் ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி லாஸ்ட் ஒயரையும் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த 5வது வரிசையில் 6 நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஓகே, இப்போ 6 நாட் போட்டாச்சு. கடைசி ஒயரை வந்துட்டு விட்டுடணும். இப்போ ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது வரிசை பின்ன போகிறோம். 6வது வரிசையில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை எப்பவும் போல் அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 6 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். 4 நாட் மட்டும் போட்டுக்கோங்க. 6வது வரிசையில் 4 நாட் மட்டும் போடணும். நாலு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் பேஸ் பின்னோன்னா மொத்தம் 8 கார்னர்ஸ் கிடைக்கும். இந்த பக்கம் 4 ஒயர் இருக்கா, இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் 4 ஒயர் இருக்கும். இங்கே கிராஸ்லேயும் 4 ஒயர் நமக்கு வரும். ஸோ கீழே இன்னும் 2 வரிசை பின்னதுக்கப்புறம் மொத்தம் 8 கார்னர்ஸ் இருக்கும். அடுத்து 7வது வரிசை 8வது வரிசை கீழ் பக்கத்தில் பின்னணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம 2 வரிசை எப்படி பின்னோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்ன போகிறோம். இது வந்துட்டு 7வது வரிசை. லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடணும். இந்த 7வது வரிசையில் கடைசி ஒயரை விட்டுட்டு 6 ஒயரில் மட்டும் நாட் போடணும். இப்போ 6 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 8வது வரிசை பின்ன போகிறோம். 8வது வரிசை நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் போடணும். லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுருங்க. ஒரு அடி ஒயரை விட்டுட்டு இந்த 6 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடுறேன். இது கடைசி 8வது வரிசை. நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போடணும். கடைசி ஒயரை வந்துட்டு விட்டுடணும். செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் இதோட நமக்கு முடிஞ்சிடல, இன்னும் இதில் ஒர்க் இருக்குது. இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாட் இருக்கு இல்லையா, ஸோ 4 ஒயர் போகும். இங்கே கிராஸாக இங்கே நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் இப்போ 4 ஒயர் நமக்கு போகும். 3 கிராஸ் நாட் இருக்குது. அந்த 3 கிராஸ் நாட்டில் 4 ஒயர் நமக்கு இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்தில் 4 நாட் இருக்கு இல்லையா, அதில் 4 ஒயர் போகும். அப்புறம் இந்த பக்கத்துலேயும் 3 கிராஸ் நாட் இருக்குது. அந்த 3 கிராஸ் நாட்டில் 4 ஒயர் போகும். ஃபஸ்ட்டு கிராஸ் நாட்லேயும் ரெண்டாவது கிராஸ் நாட்லேயும் ஒரு ஒயர், நடுவில் 2 ஒயர் இருக்கும். இதே மாதிரி 8 பக்கத்துலேயும் 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரை பிடிச்சி குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப்ஸ் இப்போ நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 4 ஒயரை பிடிச்சி 2 கிராஸ் நாட் போட்டுக்கலாம். 2 கிராஸ் நாட் இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். வரிசையாக 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ நாட் போட்டிருக்கேன். அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் மவுண்டன் ஷேப். இதே மாதிரி 8 பக்கத்துலேயும் பின்னணும். இப்போது இந்த பக்கத்தில் வந்துட்டு கிராஸ் நாட் இருக்கு இல்லையா, 3 கிராஸ் நாட், 3 கிராஸ் நாட்லேயும் 4 ஒயர் போகும். இந்த 4 ஒயரை எடுத்து 2 நாட் போடணும்.
இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் நாட்டுக்கும் ரெண்டாவது கிராஸ் நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் 4 ஒயர் போகும், அதில் நாட் போட்டோம். இப்போ ரெண்டாவது பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ பக்கத்துலேயே ரெண்டாவது நாட் போடுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போது 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போது ரெண்டாவது மவுண்டன் ஷேப் வந்துட்டு பின்னியாச்சு. ஃபர்ஸ்ட் மவுண்டன் ஷேப்பில் பாருங்கள் அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கும். இதில் வந்துட்டு ஹோல் இருக்காது. என்னக்கா இதில் ஒரே டைரக்ஷனில் போகிற 4 ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம். இதில் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஹோல் இருக்காது. இப்போது இந்த பக்கத்தில் பின்னணும். ஒரே டைரக்ஷனில் இப்போது 6 ஒயர் போகும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கடைசி 4 ஒயரில் தான் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரை வந்துட்டு இப்போ நம்ம மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, அதில் நாட் போட்டுறக்கூடாது. ரைட்டில் இருந்து 4 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ பக்கத்துலேயே இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சிம்பிள் ஒர்க் மாதிரி இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போ ஒரே டைரக்ஷனில் மேல் பக்கம் போகிற 4 ஒயர் பிடிச்சி நாட் போட்டதுனால அருங்கோணம் மாதிரி அந்த ஹோல் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மவுண்டன் ஷேப் பின்னும்போது அந்த அருங்கோணம் ஹோல் இருக்கும். ரெண்டாவது மவுண்டன் ஷேப்பில் இருக்காது, மூணாவது மவுண்டன் ஷேப்பில் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுறேன். எந்த இடத்துல நாட் போடுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நடுவில் கிராஸ் நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதுக்கு ரைட் சைடு ஒரு ஒயர், லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் எடுத்து 2 கிராஸ் நாட் போடணும். இது நீங்கள் பின்னும்போது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் பின்னும்போது இந்த வீடியோ பார்த்துட்டே பின்னுங்க, அப்போ இன்னும் ஈஸியாக வந்துட்டு போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ரெண்டாவது நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். கிராஸ் ஆகிற ஒயரில் இப்போ நம்ம நாட் போடுறதுனால அந்த ஹோல் வந்துட்டு அருங்கோணம் மாதிரி இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ 4 பக்கம் நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 4 பக்கம் வந்துட்டு பின்னணும். இந்த பக்கத்தில் பின்னும்போது மாற்றி வந்துட்டு பின்னிடக்கூடாது. 6 ஒயர் ஒரே டைரக்ஷனில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதில் ரைட்டில் இருந்து 4 ஒயர் எடுத்து பின்னணும். இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, இந்த 4 ஒயரை அப்படியே நேராக எடுத்து பின்னணும். நீங்கள் இதை மாற்றி பின்னிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட் சைடு இருக்கிற அந்த மீதி 2 ஒயர் வந்துட்டு இப்போ நம்ம மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, அந்த 4வது மவுண்டன் ஷேப்போட ஒயர்ஸ். ஸோ அதில் பின்னக்கூடாது. 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போது 5வது பக்கம் மவுண்டன் ஷேப்பும் பின்னியாச்சு. இதே மாதிரி பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது பக்கம் பாருங்கள். இந்த ஒரு கிராஸ் நாட்டில் 2 ஒயர் போகும். இதுக்கு ரைட் சைடு ஒரு ஒயர், லெஃப்ட் சைடு ஒரு ஒயர், மொத்தம் 4 ஒயரை எடுத்து இப்போ நம்ம மவுண்டன் ஷேப் பின்னுறோம். லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது ரைட் சைடு ஒரு நாட் போடுறேன். 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். 6வது பக்கம் மவுண்டன் ஷேப் இப்போ நம்ம பின்னியாச்சு. 6வது பக்கம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 7வது பக்கம் பின்னணும். இந்த மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, ஸோ பின்னதுக்கப்புறம் ஒரே டைரக்ஷனில் மொத்தம் 6 ஒயர் போகும். இதில் ரைட் சைடில் இருந்து 4 ஒயரை எடுத்து மவுண்டன் ஷேப் பின்னணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரை வந்துட்டு விட்டுடணும். லெஃப்ட் சைடு மீதி 2 ஒயர் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது பக்கத்தில் இருக்கிற மவுண்டன் ஷேப்போட ஒயர்னு. பிகினருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் மாற்றி பின்னிட்டீங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி அந்த 8 கார்னர்ஸ் வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கவனமாக பின்னுங்க. இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போ 7வது மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. இப்போ கடைசியாக 8வது மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள், கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடும். இங்கே சென்டரில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதுக்கு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு ஒயர், மொத்தம் 4 ஒயர் இருக்கும். இதில் வந்துட்டு மவுண்டன் ஷேப் பின்னணும். நீங்கள் முதல் முறையாக கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஒர்க்கை பின்னும்போது இது நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே பின்னிங்கன்னா ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். 2 கிராஸ் நாட் போட்டாச்சு. இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். கிராஸ் நாட்டில் இந்த மாதிரி மவுண்டன் ஷேப் பின்னுறதுனால ஹோல் இருக்காது. ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டதுனால 4 பக்கத்தில் 4 அருங்கோணம் ஹோல் இருக்கும். மீதி 4 பக்கத்தில் அருங்கோணம் ஹோல் இருக்காது.
இப்போ 8 கார்னர்ஸ் வச்சு 8 மவுண்டன் ஷேப் இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. 8 மவுண்டன் ஷேப் பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் 4 ஒயர் போகும். லெஃப்டில் 2 ஒயர், ரைட்டில் 2 ஒயர் போகும். இப்போ ஒரு அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு அருங்கோணம் ஹோல் இருக்கும். இந்த அருங்கோணம் ஹோல் இருக்குன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு அருங்கோணம் ஹோல் இருக்கும். இதே மாதிரி இந்த மவுண்டன் ஷேப்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இதோட அந்த மவுண்டன் ஷேப் கார்னர் இருக்கும். இந்த கார்னர்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த மவுண்டன் ஷேப்போட கார்னர் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மவுண்டன் ஷேப்பையே இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம பின்ன போகிறோம். இதுக்காக ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். 2 மவுண்டன் ஷேப்க்கு இடையில இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப்பில் மொத்தம் 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வி ஷேப்பில் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப்பில் 4 ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர். ஸோ 4 ஒயர்லேயும் நாட் போடணும். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு பின்னணும். இப்போது ரைட் சைடு 2 ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் 4 நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு நாட்டில் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. இப்போது 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில பின்னியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில இப்போ நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் மொத்தம் 3 ஒயர் வந்திருக்கும். ஏன்னா இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா, இதோட சேர்த்து 3 ஒயர். இந்த பக்கத்தில் 2 ஒயர் இருக்கும். ஸோ இந்த 5 ஒயரில் நாட் போடணும். மேல் பக்கம் மற்ற ஒயரில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2வது ஒயரில் நாட் போடுறேன். இந்த பக்கத்தில் 3 ஒயர் இருக்கும். ரைட் சைடு 2 ஒயர் இருக்கும். 3 ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போது ரைட் சைடு இருக்கிற 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 2வது நாட் போட்டுட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பக்கம் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி இருக்கும். இப்போ அடுத்து 3வது பக்கம் பின்ன போகிறோம். இந்த பக்கம் திருப்பி பார்த்தோன்னா மொத்தம் 5 ஒயர் இருக்கும். இந்த வரிசை பின்னோம் இல்லையா, இதோட சேர்த்து லெஃப்ட் சைடு 3 ஒயரும், ரைட் சைடு 2 ஒயரும் இருக்கும். இப்போது மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து 3வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து ரைட் சைடு 2 ஒயரில் நாட் போடணும். அஞ்சு ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு மேல் பக்கம் இருக்கிற அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 பக்கத்தில் பின்னி இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரிசை பின்னும், இங்கே 2வது வரிசை, இங்கே 3வது வரிசை வந்துட்டு இந்த மவுண்டன் ஷேப்பை பெருசு பண்ணியிருக்கோம். இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இங்கே 8ன்னு இன்னும் 5 பக்கத்தில் பின்னணும். 3 பக்கத்தில் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி 5 பக்கத்துலேயும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பின்னாமல் விட்டாலோ இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு வரிசை அதிகமாக பின்னிட்டாலோ இந்த மவுண்டன் ஷேப்பில் வந்துட்டு ஒயர் கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ இருக்கும். ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக பின்னி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பின்னி முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மவுண்டன் ஷேப்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் 3 ஒயர் போகுது இல்லையா, இந்த 3 ஒயரை பிடிச்சி இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இப்போது இந்த மவுண்டன் ஷேப்பில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் கீழே இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து மேல் பக்கத்தில் பார்த்த மாதிரி பின்னிட்டு போகிறோம். இப்போது இதில் கீழே இருக்கிற 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ இதே ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் ஒரு நாட் போடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான்.
இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரிசை பின்னோம் இல்லையா, இதோட சேர்த்து 4 ஒயர் இருக்கும். ஸோ 4வது ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகணும். 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான், ஒரு சில திருட்டு சேனல்ஸுக்காக இல்லை. எல்லாரையும் சொல்லலை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் என் வீடியோவை பார்க்காதீங்கன்னு, அவங்க மட்டும் என் வீடியோவை பார்க்காதீங்க. இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மவுண்டன் ஷேப்பில் இப்போ நம்ம பின்ன போகிறோம். பக்கத்தில் இந்த மவுண்டன் ஷேப்பில் மொத்தம் 3 ஒயர் போகுது இல்லையா, இதில் கீழே இருக்கிற இந்த ஒயரையும் ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரையும் பிடிச்சி நம்ம நாட் போட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு பின்னதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 4 ஒயர் வந்திருக்கும். ஸோ 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது இன்னும் 2 ஒயரில் நாட் போடணும். இப்போ 2 மவுண்டன் ஷேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 6 மவுண்டன் ஷேப்பையும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. பிகினருக்காக இன்னும் ஒரு மவுண்டன் ஷேப்பில் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த மவுண்டன் ஷேப்பில் 3 ஒயர் போகுது இல்லையா, இதில் கீழே இருக்கிற 3வது ஒயரை எடுத்து மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு பின்னும்போது 2 நாட் மட்டும்தான் போடுவோம். ரைட் சைடு பின்னும்போது 3 நாட் போடுவோம். ஏன்னா 4 ஒயர் இருக்குது. ஸோ 3 நாட் போடணும். 3 மவுண்டன் ஷேப்பை வந்துட்டு எப்படி பெருசு பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி மீதி 5 மவுண்டன் ஷேப்பை வந்துட்டு நீங்களே பின்னிக்கோங்க. இது வந்துட்டு நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ. கண்டிப்பாக இது நீங்கள் பின்னிங்கன்னா நிறைய வந்துட்டு ப்ராடக்ட் சேல் ஆகும். ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பின்னி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். செப்டம்பர் 18 அன்னைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த செகண்ட் பார்ட் வந்துட்டு 19, அதாவது நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு செகண்ட் பார்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் செகண்ட் பார்ட்டோட வீடியோ இருக்கும், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.